கொங்கணம் கிராமத்தில் அண்ணாமலை என்றொரு வயதான தேநீர் கலைஞர் இருந்தார். அவர் தயாரிக்கும் தேநீரின் மணமும் சுவையும் ஊரை முழுக்க அடிமை கொண்டது. தேநீர் மாமன்னன் என்ற பட்டத்தை ஊரே சூட்டியிருந்தது. ஒரு நாள் சென்னையிலிருந்து வந்த இளம் தொழிலதிபர் ஒருவர், "உங்கள் தேநீரில் என்ன இரகசியம்?" என்று கேட்டார். அண்ணாமலை சிரித்துக்கொண்டே, "இரகசியமில்ல, கண்ணும் கருத்தும் தான்" என்றார். அடுத்த நாள் அந்த இளைஞர் ஒரு போட்டி வைத்தார். தனக்கு தேநீர் தயாரிக்கும் வல்லமை உண்டு என்பதை நிரூபிக்க விரும்பினார். ஊர் முழுவதும் கூடியது. இருவரும் ஒரே மாதிரியான பொருட்களை பயன்படுத்தினர். ஆனால் அண்ணாமலை தனது தேநீரில் ஒரு துளி தேன் சேர்த்தார். அவர் விளக்கினார், "தேநீர் வெறும் கலவை அல்ல, அது இருதயத்தின் பிரதிபலிப்பு. இந்த தேன் போல சிறிய பரிவே உணவுக்கு ஆன்மாவை தரும்." இளைஞர் தலைகுனிந்தார். அன்று முதல் அவர் அண்ணாமலையிடம் கைதேர்ந்தார். இன்று கொங்கணத்தில் தேநீர் கடை என்ற புதிய கடை ஓடுகிறது. அங்கு ஒவ்வொரு கோப்பையிலும் தேனும் பரிவும் கலந்திருக்கும். பாடம்: தொழிலில் மாஸ்டர் ஆக கைத்திறன் மட்டுமல்ல, அதை தொடும் அன்பும் தேவை.